அதாவது ஒருத்தருக்கு நல்ல நண்பர்கள் இருந்தாங்க. நெறைய நல்ல நண்பர்கள்லாம் இருந்தாங்க. இவரு என்ன பண்ணாரு அப்டின்னா, அவங்க எல்லார்ட்டயும் கடன் கேட்டாரு. கடன் கேட்டோனே இந்த நல்ல நண்பர்கள் என்ன பண்ணாங்க, இவர ஒதுக்கி வச்சுட்டாங்க. இவரு யார்ட்ட போனாலும் கடன் கேட்டே இருந்தாரா, அதனால இவருக்கு நெறைய நல்ல நண்பர்கள்லாம் கூட இருந்தாங்க. ஆனா, இவரு அடிக்கடி கடன் கேட்டதுனால, அந்த நல்ல நண்பர்கள் இவங்கள ஒதுக்கி வச்சுட்டாரு. வாங்குனா திருப்பி குடுக்க மாட்டாரு. ஆனா திருப்பி தரேன்னு சொல்லிட்டு தான் வாங்குவாரு. கடைசில என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, அவர் திருப்பி குடுக்காதனால அப்ப இந்த நல்ல நண்பர்களால் இவர் ஒதுக்கப்பட்டார். நண்பர்கள்னா என்ன அர்த்தம்? வழிகாட்டுதல் தானே. நீ அத செய்யாத, இத செய்யி. நட்புன்னா அதானே. நீ ஏன் அந்த தப்பு பண்ற? இது தப்பு. நீ பண்றது தப்பு. சூப்பர், கரெக்ட்டு, பாராட்டு. நல்லா பண்ற. உண்மையிலேயே எப்படி பண்ணு. இதுதான் உறவோட அவசியம் என்ன அப்படின்னா, நம்மை வழிநடத்துவார்கள். நம்மை பாதுகாப்பார்கள். நம்ம என்ன பண்ணணும், எது பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நமக்கு கத்துக் குடுப்பாங்க. அதுதான் உறவுன்றது. உறவுன்றது இல்லைன்னா, நீ சரியான விஷயத்த செய்யவே முடியாது. உனக்கு நண்பர்கள் இருக்கணும். நண்பர்கள் இல்லைன்னா, நீ எடுக்கிற முடிவு எல்லாம் தப்பா தான் இருக்கும். உனக்கு உறவுகளே இல்லை, யாருமே இல்லை அப்படின்னா, நீ எடுக்கிற முடிவு எல்லாமே தப்பா இருக்கும். நீ வாழ்ற வாழ்க்கையே தப்பா தான் இருக்கும். சரியான வாழ்க்கை வாழணும்னா, நமக்கு உறவுகள் தேவை. தனிப்பட்ட முறையில நமக்கு அறிவுரை சொல்கிற உறவுகள் தேவை. அப்படி இருக்கும்போது, நீ என்ன பண்ற? உறவுகளிடம் என்ன பண்ற? கடன் வாங்குற, திருப்பி குடுக்கறது இல்ல. ஏமாத்துற. உறவுகள ஏமாத்தும்போது கடைசில என்ன ஆகுது அப்படின்னா, உனக்கு யாரும் நல்ல வழிகாட்டுற நண்பர்கள் யாரும் உனக்கு இருக்க மாட்டாங்க. நல்லது சொல்ற, நல்லது சொல்லுகிற, உனக்கு நல்லது நினைக்கிற உறவுகள் யாரும் இருக்க மாட்டாங்க. உன்னை பற்றி நினச்சாலே எல்லாத்துக்கும் ஒரு கெட்டது தான் தோணும். உன்னை சாபம் தான் விடுவாங்க. நீ அழிஞ்சு போகணும். யாருமே உன்கிட்ட நல்லது சொல்ல கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா, நல்லது சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமலே நீ தீய வழியில் போக ஆரம்பிச்சிருவ. தீய வழியில் போய் அப்புறம் சீக்கிரமாக உனக்கு அழிவு வந்துடும். அதனால் உறவுகளிடம் நம்ம நேர்மையாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லது நடக்கும், நல்லது நம்மை சேரும். நல்லது எப்படி வரும்? உறவுகள் மூலமாக தான் வரும். நீ புத்தகத்தில் தான் நல்லது இருக்கே அப்படின்னு சொல்லி நல்லதெல்லாம் புத்தகத்தில் படிச்சுட்டாக்கா உறவுகளுக்கு மதிப்பே இல்லை. அதனால் எதுவும் மனிதர்கள் மூலமாக நமக்கு ஒருத்தர் அக்கறையாக சொல்லும்போது தான் அது நமக்கு ஏறும், புரியும். ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்ற மாதிரி நீ புத்தகத்தை புரட்டி புரட்டி படித்தாலும் சரி, அதனால் உனக்கு உறவுகள் இருந்தால் தான் உனக்கு நன்மை நடக்குமே தவிர, உறவுகள் மூலமாக உனக்கு அன்பு மூலமாக உனக்கு சொல்லப்படுகிற அறிவுரை தான் பயன் தருமே ஒழிய, நீ எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு நீ கேடுகட்டவனாக இருந்துக்கிட்டு ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு பாதுகாப்பாக வாழ்ந்துடலான்னு நினச்சேன்னா அது நடக்காதுடா ராஜா. அதெல்லாம் நடக்காது. அதனால் தெரிஞ்சுக்கணும். அதனால் உறவுகள்கிட்ட நேர்மையாக இருங்க. அப்போ தான் நல்ல விஷயம் உங்களை தேடி வரும். நல்லது உங்களுக்கு நடக்கும். நல்ல விஷயமோ அது உறவுகள் மூலமாக தான் உங்களுக்கு வரும். வேறு எந்த வழியிலையும் வராது. அப்போ நீ உறவுகளை ஏமாத்துற அப்படின்னா உன்னையே நீ ஏமாத்திக்கிற அப்படின்னு தானே அர்த்தம்.